இரவு 9 மணி இருக்கும். திடுதிப்புன்னு சில உறவுக்காரர்கள் என் வீட்டுக்கு வந்துட்டா. எல்லோரும் ரொம்ப பசியோடையும் இருந்தால் குழந்தை குட்டிகள்லாம் வேறு இருக்குதுகள். குழந்தைகளுக்கெல்லாம் மொட்டடிச்சு காது குத்தின்னு அது கோயிலுக்கு போய்ட்டு அது பிரார்த்தனைலாம் முடிச்சுன்னு வந்துருக்கா. என்ன இருந்தாலும் போடுங்க பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் வீட்டுக்கு வர விருந்தாளிகள் வந்து பகவானுக்கு சமானமானவா அப்படின்னு வேதங்களில் சொல்லியிருக்கு. அதனால் அந்த 8 மணி 9 மணி வேலையாக இருந்தால் கூட என் ஆத்துக்காட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்வீட்டு கீட்டு எல்லாத்தையும் பண்ணி போட்டேன். அப்புறம் நல்லா ஒரு கதம்ப சாதம் மாதிரி பண்ணி அப்பளம் பொரித்து எல்லாருக்கும் பரிமாறிட்டேன். என் குழந்தைகள்லாம் 2 பேர் 2 பொண்கள், எனக்கு 2 பேரும் சின்ன சின்ன பசங்க, 10 வயசு 12 வயசு குழந்தைகள். அவளை சமத்தா நடந்துப்பாள். யாராவது வந்தால் போனால் சாப்பிட்ணும் போகணுன்னு கேட்க மாட்டாள். அவள் சமத்தா இருப்பாள். எல்லோரும் சாப்பிட்டா கொண்டா எல்லாம் பண்ணால் நல்லா இருந்தது ஸ்வீட்டு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சுவாதீனமாக கேட்டு சாப்பிட்டா. எனக்கு ரொம்ப பெருமை, ஆஹா நம்ம ரொம்ப நல்லா பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு இங்கே இருக்க போடு 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 அப்படின்னு சரி நான் எல்லாருக்கும் பரிமாறி விட்டேன். பண்ண சாப்பாடு ஸ்வீட்டு எல்லாம் தீர்ந்து போச்சு. வந்திருந்த மாதிரி வெறுமை வெள்ளைப்பாவம் அவளை 2 டஜன் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறம் சாத்துக்குடி பழம் அதுகளெல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாள். ஒன்றும் வாங்கிட்டு வராதில்லை, நல்ல சமிருத்தியாக வாங்கிட்டு வந்திருந்தாள். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காய் வாட்டமாக இருந்ததுகள். அவெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விடை கொடுத்து அனுப்பிச்சிட்டு உள்ளே நுழைஞ்சதும் என்னோடய ஆத்துக்கார், ஐய் இன்னும் ஸ்வீட்டு நல்லா இருக்குன்னு கொஞ்சம் கூட இங்கே காட்டக்கூடாது என் கண்ணில் அப்படின்னு கிண்டல் அடிச்சு. நிச்சயமாகவே இல்லைங்க ஆயிடுத்துங்க. அவன் கொஞ்சம் வெளியே கேட்டவுடனே நீங்கள் தானே போடுங்கன்னு சொன்னீங்க, நான் போட்டேன் ஆயிடுத்துங்க அப்படி. சரி போ அப்படின்னு அவர் போய்ட்டு அது பெருசாக அவர் நினச்சிக்க அவர்கிட்ட போயிட்டேன். ஏன் 2 குட்டி பசங்களாம் வந்துட்டேன். என் பெரிய பொண்ணு 2வது பொண்ணு 2 குழந்தைகளாம் வந்து அம்மா ஸ்வீட்டு அப்படின்னு. இருடி சாப்பாடே இப்போ தான் மறுபடியும் பண்ணணும், அது பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கெல்லாம் ஸ்வீட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். குழந்தைகள் தானே கொஞ்சம் மூஞ்சி சின்னதாக போயிடுது அதுகளுக்கு, அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுதுகள். ஆனால் என் மனசுக்கு என்ன தோணித்துனாக்கா, கொஞ்சம் போகிற குழந்தைகளுக்காவது வச்சு நம்ம போட்டுக்கணுமோ என்னமோ இல்லை, நம்ம என்னமோ அவெல்லாம் ஆசையாக இருக்குன்னு கேட்டோம்னே அப்படி நம்மளும் ஒரு ஆசையில் எல்லாத்தையும் பரிமாறி விட்டுமே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுட ஒரு பொங்கலை பண்ணி சட்னியை பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் போட்டுருந்தேன். அப்போ ஒரு அதிசயம் நடந்தது. ராத்திரி 11 மணி என் தம்பியோட ஒய்ஃபு 2 பேரும் இவ்வளோ பெரிய லட்டு, திருப்பதி லட்டு எடுத்துட்டு எங்கள் ஆத்துக்கு வந்தேன். கதம்ப சாதம் வேறு ஒரு பெரிய தூக்கு நிறைய. என்னடா இந்த சமயத்தில் வந்திருக்க, நீ வரத சந்தோஷம்தான், 11 மணி ஆகுது இப்போ அப்படின்னு. இல்லைக்கா நாளைக்கு காலங்காலத்தால் 4:30 மணிக்கு நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம், அதனால் உனக்கும் இதை கொடுத்துட்டு உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னா. இவ்வளோ பெரிய லட்டு 2 திருப்பதி லட்டு, பெரிய தூக்கு நிறைய கதம்ப சாதம், கமகமான நெய் வாசனையோட காய்கறிகளோட. எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. கொடுத்துட்டா அவள் கிளம்பிட்டா. இருடா இருக்கலான்டான்னு. இல்லைக்கா 4:30 மணிக்கு இதுக்கு போகணும், ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம், நாங்கள் புக் பண்ணிட்டோம், வேணுமானா கொஞ்சம் போனோம் ஆசைக்கு எதனா ஸ்வீட் கீட்டு கொடுக்கறதுனா கொடு அப்படின்னா. கடவுளை இவனும் இந்த ஸ்வீட்டே கேட்குறேன்னு நினச்சிட்டு இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு ஒரு அவல் பாயசத்தை பண்ணி அந்த பாதராத்துக்கு ஒரு 1/2 கப்பு ஒன்று கொடுத்தேன். இப்போ போய் பண்ணிட்டுருக்க இருந்தால் கொடுன்னு கேட்டேன். எது பண்ணிட்டுருக்க கேட்டேன். இல்லை ராமு, தம்பி பேர் ராமு, இல்லை ராமு எனக்கு ஆசையாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவன் போனதுக்கப்புறம் என் மனசில் என்ன தெரியுமா தோணித்து, நாம் வந்து ஒருத்தருக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தோம்னா பகவான் நமக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குற, அது அவன் மூலமே கொடுக்கணுன்றது இல்லை, வேறு யார் மூலமாக கொண்டு கொடுக்குறார். இந்த ஸ்வீட்டை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டதே இந்த குழந்தைகள் அப்படின்ட்டு அந்த ஸ்வீட்டு அந்த பாதராத்திக்கு வந்து சேர்ந்து. அவன் திருப்பதி போயிருக்குது எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லலை. திருப்பதி போயிட்டு அன்றைக்கி நைட்டு வந்துட்டு திருப்பி அடுத்த நான் கத்தில் வேறு எங்கேயோ ஊருக்கு போகிறதுக்கு புக் பண்ணியிருக்கேன். இதை ஏன் இந்த இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, யாருக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதோ
அவளுக்கு கண்டிப்பாக பகவான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இந்த உண்மை நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.